உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். மேட்டுப்பாளையம் ஆணவ இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிக்கு சட்ட போராட்டம் நடத்தி வாதிட்டு தூக்கு தண்டனை பெற்றுத்தந்த மூத்த வழக்கறிஞர் பவானி பா மோகன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் கோவை குரு நேரில் சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது குறித்து அவர் கூறுகையில் 2019ஆம் ஆண்டு கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் கனகராஜ், வர்ஷினி பிரியா ஆகியோர் திருமணம் செய்து கொண்ட நிலையில் கனகராஜின் அண்ணன் வினோத் சாதியை குறிப்பிட்டு கனகராஜை வெட்டி கொலை செய்தார். அதனைத் தொடர்ந்து வர்ஷினி பிரியாவுக்கு அறிவாள் பட்டு விழுந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பட்டியல் இருந்தார் மற்றும் பழங்குடியின சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விவேகானந்தன் குற்றவாளி வினோத்திற்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டார். இந்த வழக்கில் வாதாடி ஆணவ கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை வாங்கி தந்த மூத்த வழக்கறிஞர் பவானி பா மோகன் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் கோவை மாவட்டம் சாதி ஆணவ படுகொலை நிறைந்த மாவட்டமாக இருக்கிறது. ஆகையால் இது வன்கொடுமை மாவட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் மற்றும் இந்த வன்கொடுமை வழக்குக்கு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.